ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு மிளகா பஜ்ஜியும் முட்டை போண்டாவும் சுடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். இப்போது மிளகா பஜ்ஜியும் முட்டை போண்டாக்கு தேவையான கடலை மாவு வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேசரி பவுடர், அந்த கலருக்காக லைட்டாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். இதை இப்போது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம இங்கிட்ட ஒரு வானொலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இந்த சைடும் முட்டை போண்டாக்காக முட்டை அவிய போட்டிருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்து பஜ்ஜியை வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பஜ்ஜியாக போட்டுட்டு காட்டுறேன். அடுத்து முட்டை போண்டாவும் நான் வந்து போட்டு காட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிளகா பஜ்ஜியும் முட்டை போண்டாவும் செம்மையாக சுட்டாச்சு. இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூடாக சாப்பிட்லாம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.